பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி முடிவாகிவிட்ட நிலையிலும் தேமுதிகவின் முழு வேட்பாளர் பட்டியல் இதுவரை வெளியிடப்படவில்லை. தொகுதி பங்கீடும் முடிவு பெற்றுவிட்ட நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்போம். ஹசீஃப், வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதுல தேமுதிக ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்தி வருது? இது தொடர்பாக தேமுதிக தரப்பினர் என்ன சொல்றாங்க? சத்யபிரியா, குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கூட்டணி முடிவாவதற்கு முன்னரே தேமுதிகவின் சார்பாக 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டியல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். அந்த 5 தொகுதிகளை பொறுத்தவரை வடசென்னை, திருவள்ளூர், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் தேமுதிக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடும். அதாவது மீதமுள்ள அந்த 9 தொகுதிகளுக்கு. ஏனென்றால் பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவிற்கு 14 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதில் ஏற்கனவே 5 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 9 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த மகேஸ்வரன் தான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் உடல்நிலை காரணமாகவே இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் தேமுதிகவினுடைய தலைமையிடம் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த தொகுதிக்கு வேறு வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா, மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கும் நேற்றைய தினம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் தற்போது வரை தேமுதிக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காத ஒரு நிலை நீடிக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தேமுதிக வட்டாரங்களிடம் விசாரித்த போது இந்த மீதமுள்ள அந்த 9 தொகுதிகளில் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் தேமுதிகவில் போட்டியிடுவதற்காக விருப்பம் அளித்தவர்களை தாண்டி மேலும் சில வேட்பாளர்களை பரிசீலனையில் வைத்திருப்பதாக தேமுதிக தலைமை பரிசீலித்து வருவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. ஆகவே அது இறுதி செய்வதற்கான சில காலதாமதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை தாண்டி தேமுதிகவினுடைய மாநில இளைஞரணி செயலாளரான சுதீஷ் சேலம் தொகுதியில் போட்டியிடலாமா அல்லது திருப்பூர் தொகுதியில் போட்டியிடலாமா என்பது போன்ற ஒரு கருத்து நிலவி வந்ததாகவும் தற்போது அதுவும் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது போன்றதொரு காரணங்களினாலே இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவது தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை தாண்டி நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்ட மகேஸ்வரனை மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆகவே இது போன்றதொரு காரணங்களினாலேயே தற்போது இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவது என்பது தாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் அடுத்த சில மணி நேரங்களில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சத்யபிரியா. ஹசீஃப், இப்போ வேட்பாளர் பட்டியல் தாமதமானாலும் தேமுதிகவுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குது. விஜயகாந்த் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவில் இருக்குது? இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுற இந்த தாமதம் இதனால பிரச்சாரத்தில் ஏதேனும் பாதிப்புகள், தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சத்யபிரியா, குறிப்பாக பார்க்க போனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டவுடன் தேமுதிக தலைமையை பொறுத்தவரை வேட்பாளர் அறிமுகம் என்பது முக்கியமானது என்று கருதும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த 5 தொகுதிகளில் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மற்ற தொகுதிகளுக்கு அவர்கள் பிரச்சாரத்தை நடத்தியிருப்பார்கள். ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை திருவள்ளூர் தொகுதியில் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்ததை தொடர்ந்து மற்ற தொகுதிகளுக்கு, அதாவது அவர் அறிவித்திருந்த வேட்பாளர்கள் அறிவித்திருந்த மற்ற தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் அதை தாண்டி மற்ற தொகுதிகளுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். ஆகவே அந்த பிரச்சாரத்தின் போது அவர் கூறப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் பிரச்சாரம் நடத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொகுதி கூட்டணி வேட்பாளர்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் பட்சத்திலும் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் பட்சத்திலும் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வருவதற்காக மக்கள் ஓட்டளிக்க வேண்டும், அந்த வேட்பாளர் யாராக இருந்தாலும் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அவர் முன்வைத்து வருகிறார். இந்த வகையில் அவர் சுமார் 20 தொகுதிகளுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை, தன்னுடைய பரப்புரையை முடித்துள்ளார். ஆகவே தொடர்ச்சியாக அவர் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது அவர் வேட்பாளர் நிறுத்தப்படுவது தாமதமாவது என்பது இவருடைய பிரச்சாரத்தை அதாவது பின்னோக்கி தள்ளுவதோ அல்லது பிரச்சாரத்தில் தொய்வை ஏற்படுத்தும் வகையிலோ இல்லை என்பதே நாம் கண்கூடாக பார்க்க வேண்டிய விஷயமாக உள்ளது. ஆகவே வேட்பாளர் பட்டியல் தாமதமாவது என்பது பிரச்சாரத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தபோதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இன்றைய தினம் அடுத்த சில மணி நேரங்களில் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிகவுடைய முழுமையான வேட்பாளர் பட்டியல் இன்னும் சில மணி நேரத்தில் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல்களுக்கு நன்றி.